ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் லேபர் லா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடாக இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனால் நிறையா ஸ்டேட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய லேபர் லாஸில் வந்து தொழிலாளர்கள் சட்டம் அதில் வந்து சேஞ்சஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க பை வே ஆஃப் ஆர்டினன்சஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் மூலயமா. ஆர்டினன்ஸ் மூலயமா ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து லேபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்கரண்ட் சப்ஜெக்ட்னா என்ன? Both the state and the center can make laws on the subjects given under concurrent list. So ஸ்டேட்டில் வந்து இந்த கன்கரண்ட் சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எதுக்காவது வந்து லா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சென்ட்ரலோட அப்ரூவல் தேவை. ஸ்டேட்ஸ் கேன் ஃப்ரேம் தேர் ஓன் லாஸ் பட் நீட் த அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் அண்ட் இதோட ஹைலைட்டட் வெர்ஷன் ஆர்டிக்கலும் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடின்னு சர்ச் பண்ணலாம், ஆர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் நாங்கள் பாஸ் பண்ணுவோம். எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த லேபர் லாஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் அண்ட் அது போக ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஒடிஷா ஆல்சோ வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூபி பார்த்தீங்கன்னா விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட், தே ஹேட் மேட் த மோஸ்ட் சேஞ்சஸ். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததே வந்து யூபி தான். கிட்டத்தட்ட எல்லா லேபர் லாஸையும் ஆல்மோஸ்ட் ஆல் த லேபர் லாஸை வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கலில் வந்தது. ஸோ இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் லாஸ் என்னென்ன? ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லேபருங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடியது. அண்ட் இதில் வந்து நிறையா வந்து சென்டரும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ஸ்டேட்ஸில் மேலே இருக்குது. அண்ட் ஆல்சோ க்ளோஸ் டு 50 சென்ட்ரல் லாஸும் இருக்குது. பட் எந்த ஒரு இதுலேயுமே லேபர் லாஸ்க்கான டெஃபினிஷன் நம்ம கண்ட்ரியில் கொடுக்கல. ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், அதாவது ஃபேக்ட்ரிக்குள்ளே அந்த தொழிலாளருடைய சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன, எப்படி வந்து அது ப்ராப்பராக என்ஷூர் பண்ணப்படுதா, அண்ட் ஆல்சோ ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். தொழிற்சாலை வளாகங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதும் தொழிலாளர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் 1948ஆம் ஆண்டில் தொழிற்சாலைகள் சட்டம் இயற்றப்பட்டது. அதான் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். இது வந்து அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தது தான். ஸோ அதில் இருக்கக்கூடியதான் இதில் இருக்குது. த ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட். இதுக்கான தமிழ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும். இந்த ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் நம்ம எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஒரு லேபர்னால் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், அவருக்கான அந்த பேமெண்ட் என்ன, ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் அதுக்கான சேல்ரி வேஜஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும், வீக்லி டே ஆஃப் அந்த பே வித் பேயோட. இப்போ நம்ம வந்து சண்டேஸ் லீவ் இருந்தாலும் நம்ம அதை வந்து பேமெண்ட்டோடு தான் வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ அதர் ஹாலிடேஸ் வித் பே, பெய்டு ஹாலிடேஸ்ன்னு சொல்லி நிறையா கொடுப்பாங்க நிறையா லேபருக்கு. அண்ட் ஆனுவல் லீவ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யங் பர்சன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட். கடைகளில் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களின் பணியினை முறைப்படுத்துவதற்கான கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸ், அந்த மித்த இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன் தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸையும் இதில் வந்து கவர் பண்ணிடும். மினிமம் வேஜஸ் ஆக்ட்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? குறைந்தபட்ச ஊதிய சட்டம். 1948ஆம் ஆண்டு வந்த இந்த சட்டம் வந்து தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்குவதை உறுதிப்படுத்துகிறது. மினிமம் வேஜ் வந்து கொடுக்கணும், இவ்வளோ வேலை பார்த்தா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இதுக்கான சட்டம். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் 1947. இட் ரிலேட்ஸ் டு த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ். என்னென்னா லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் க்ளோசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ்.
வேலையை விட்டு தூக்குறது எடுக்கிறது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆனால் இழப்பீடு வழங்குதல், பணி நீக்கத்தின் போது அந்த இழப்பீடு வழங்குதல், நிறுவனங்களை இழுத்து மூடுதல், தொழிலாளர்களின் வேலை நிறுத்த உரிமைகள் போன்றவற்றை இந்த சட்டம் கையாளுகிறது. இதனால் இந்திய தொழில் தகராறுகள் சட்டம் 1947. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸம்ப்டிங் பிஸ்னஸஸ் ஃப்ரம் த பர்வியூ ஆஃப் த, அதாவது லேபர் லாஸ், அந்த தொழிலாளர் சட்டத்தில் இருந்து எல்லா பிஸ்னஸையும் கம்ப்ளீட்டாக அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு எடுத்துட்டாங்க. எக்ஸப்ட் ஃபியூ. அது என்னென்னு பார்ப்போம். இந்த லேபர் லாஸ் எது ரிலேட்டடாக இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் and those related to trade unions, contract workers, migrant laborers, இது எல்லாமே வந்து இப்போ என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும், ஃபங்க்ஷனிங் இல்லாமல் போயிடும். அதான் டிஃபங்க்ட் அப்படின்னு சொல்கிறது. ஹவவர் லாஸ் ரிலேட்டட் டு, இப்போ நான் அந்த எக்ஸப்ட் ஃபியூன்னு கொடுத்ததில் என்னென்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டட் லேபர், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் அண்ட் டைம்லி பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ், இது எதுவுமே ரிலாக்ஸ் பண்ணப்படாது. அப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இங்கே யூபியில் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணலை, சேல்ரி வந்து டயத்துக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து போகலாம். பட் மித்த எதுக்குமே வந்து நம்ம போய் அதை கேட்க முடியாது. த சேஞ்சஸ் இன் த லேபர் லாஸ் வில் அப்ளை டு போத் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ்க்கும் அப்ளை ஆகும், அண்ட் ஆல்சோ டு த நியூ பிஸ்னஸஸ். தென் மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 8 இருந்து 12 மணி நேரமாக. அண்ட் ஆர் அலோட் டு ஒர்க் அப் டு, ஒரு வாரத்துக்கு 72 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், ஓவர் டைம் கூட ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே யாரோட இது கீழேனா, எம்ப்ளாயீஸோட, வேலை பார்க்குறவங்களோட இது கீழே இவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். வேலை கொடுப்பவர் எம்ப்ளாயர்ஸ் கேன் இன்க்ரீஸ், அண்ட் இது வந்து சப்ஜெக்ட் டு த வில் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். யூஸ்வலாக நம்மளுக்கு 30 நாளில் நடக்க வேண்டியது இப்போ ஒரே நாளில் நடக்கிறதுக்கு எல்லா ப்ராசஸையும் ரொம்ப ஈஸ் பண்ணி விடுறாங்க. அண்ட் த லைசன்ஸ் ரெனியூவல்னு பண்ணுவாங்களே ஒவ்வொரு கம்பெனியும், ஸோ அதுக்கு வந்து 1 வருஷம் தேவையில்லை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. தெர் இஸ் ஆல்சோ ப்ரொவிஷன் ஆஃப் பெனால்ட்டி ஆன் அஃபிஷியல்ஸ் நாட் கம்ப்ளைங் வித் த டெட்லைன். இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸில் வந்து வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொவிஷன். இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது, இந்த சட்டம் வந்து செயல்படாது அப்படிங்கிறாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் வில் பி ஏபிள் டு கீப் ஒர்க்கர்ஸ் இன் சர்வீஸ் அட் தேர் கன்வீனியன்ஸ். அவங்களுக்கு தோதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணணும், மார்னிங் இருந்து ஒர்க் பண்ணியிருந்து லேட் நைட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் நான் சொன்ன மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட் அண்ட் லேபர் கோர்ட்டோ, லேபர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை லேபர் கோர்ட்டோ இதில் எந்த வகையிலும் இன்டர்ஃபியர் ஆகாது. கான்ட்ராக்டர்ஸ் எம்ப்ளாயிங் லெஸ் தென் 50 ஒர்க்கர்ஸ், 50 ஒர்க்கர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. இந்த கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1970 கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 50 ஒர்க்கர்ஸ் கீழே இருந்தால் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ப்ரொவிஷன் ஆன் ரைட் டு ஒர்க்கர்ஸ் which includes obtaining details of their, அதாவது ஒரு வேலை பார்க்குறோம் அந்த இடத்துல ஹெல்த் இருக்கா, ஹெல்த் அண்டு சேஃப்டி, அந்த ஒர்க்கரோட ஹெல்த்து அண்டு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரைட்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். பட் அதெல்லாம் இனிமேல் கிடையாது இங்கே. அண்ட் ஆல்சோ டு கெட் அ பெட்டர் ஒர்க் என்விரான்மெண்ட் விச் இன்க்ளூட், நம்ம கேட்போம் இல்லையா, குடிக்கிற தண்ணி இருக்கணும். இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் இதெல்லாம் கேட்பாங்க, வீக்லி ஹாலிடேஸ், இன்டர்வல் ஆஃப் ரெஸ்ட்டு, இல்லைனா யூனியன் ட்ரேட் யூனியனோட அந்த கம்பெனி யூனியனோட சேர்ந்துட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இனி பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கீப்பிங் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த இதெல்லாம் இதுங்கிறப்போ நம்ம தமிழில் உரியடி 2 அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்தது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மூவி பார்த்தீங்கனாலே நிறைய இது இதில் வந்து ரிலேட் பண்ண முடியும். அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் அந்த ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இதை அவங்க என்ஷூர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மூவிஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கேன் சேஞ்ச் ஷிஃப்ட்ஸ் அட் தேர் கன்வீனியன்ஸ், அந்த எப்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் த எம்ப்ளாயர்ஸை
இந்த லேபர் லா நான் சொன்ன மாதிரி தொழிலாளர் சட்டம் இருந்தால் தான் வந்து ஒரு பயமே இருக்கும் அந்த முதலாளிகளுக்கு. ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது. அந்த தொழிலாளர் அந்த சட்டத்தை வந்து மீறதுக்கானால எந்த ஒரு பெனால்ட்டியும் அந்த எம்ப்ளாயருக்கு கிடையாது, முதலாளிக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க? இவ்வளோ ஒரு கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயமா இருக்கே, இவ்வளோ இது தேவைதானா? இது எதனால் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பார்த்தோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நியூ பிஸ்னஸஸ் நிறையா வந்து ஸ்டார்ட் அப் ஆகும், அது மூலயமா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. இன்னொன்று, டு ப்ரொடெக்ட் த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட், ஏற்கனவே இருக்கிறவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஹூ ஹேவ் மைக்ரேட்டட் பேக் டு தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ அவங்க எல்லோரையும் அவங்கவுங்களுடைய ஸ்டேட் அவங்களோட மாநிலத்துக்கு நம்ம அனுப்பி வச்சுட்டோம். ஸோ அப்போ அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், அந்த வேலை வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணால் தான் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலமையில் இருக்குது. bring about the transparency in the administrative procedures and convert the challenges of நான் சொன்ன மாதிரி distressed economy. இப்போ இந்த லாக்டவுனால் நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வந்து வீக்காக இருக்குது, அதை நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் த ரெவன்யூ ஆஃப் ஸ்டேட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி which have fallen due to the closure of அந்த நான் சொன்னேன் இல்லையா, லாக்டவுனால் வந்து நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப மிகவும் பாதிப்படைந்திருக்கு, அதை நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் வந்து இந்த லேபர் லாஸை கட் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஸ்டேட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, லேபர் ரிஃபார்ம் ஹேஸ் பீன் அ டிமாண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் அ லாங் டைம். லேபர் அந்த சட்டத்தில் வந்து நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்டாக இருந்திருக்கு. இந்த சேஞ்சஸ் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக லா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது என்னவாக இருக்கும், இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸில் இருந்து அந்த நியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஈஸியாக போயிடும். ஏன் வந்து நம்ம இந்தியன் லேபர் லாஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் லேபர் லாஸ் ஆர் கன்சிடர் டு பி ரிஜிட். இந்திய தொழிலாளர் நலச்சட்டங்களுக்கு பெரும்பாலும் வளைந்து கொடுக்கும் தன்மை இல்லை என்று கூறப்படுகிறது. ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் ஆர் பீயிங் brought about to incentivize the economic activity in the respective states. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, 100 பேருக்கு மேலே எம்ப்ளாய், அதாவது 100 தொழிலாளர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ம்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் ஹெசிடேட்டிங் டு ஹையர் நியூ ஒர்க்கர்ஸ். புது ஒர்க்கர்ஸை அதாவது ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. பிகாஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை நம்ம வந்து ஃபயர் பண்ணணும், வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை. எந்தெந்த கம்பெனிஸில் ஃபர்ம்ஸ் that employs more than 100 workers. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்கனைஸ்டு செக்டார், இன்ஆர்கனைஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபார்மல் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் இப்போ ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமே வந்து ஒர்க்கர்ஸை நிறைய பேரை வந்து எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான சட்ட கோட்பாடுகளினால் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பயன்படுத்தும் ஒரு நிறுவனம் புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த தயங்குகின்றது. ஏனெனில் இத்தகைய நிறுவனங்கள் ஒரு பணியாளரை நீக்க வேண்டுமெனில் அரசு ஒப்புதல் தேவைப்படுகிறது. ஸோ பெரிய நிறுவனங்களில் கூட முறையான ஒப்பந்தங்கள் இல்லாமல் அதிகளவு பணியாளர்களை பணியமர்த்தி வருகிறது என்பதை விளக்கப்படம் அந்த சார்ட் 1 பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஸ் இருக்குது அதான் நம்ம பார்த்தோம். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பார்த்தோம், அண்ட் ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஆக்ட்ஸ் பார்த்தோம், தென் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சார்ட் 4ல் இந்த வித் கான்ட்ராக்ட் வித்தவுட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் கான்ட்ராக்ட் பாருங்கள் 3.6 crore வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் வித் கான்ட்ராக்ட் வந்து இருக்க குறைஞ்சிட்டே தான் போகுது. பிகாஸ் கான்ட்ராக்ட் கீழே வந்துட்டால் நிறையா கண்டிஷன்ஸ் வந்து லேபர்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. இது போன்று தேவையில்லாத சிக்கலான திறம்பட செயல்படுத்தப்பட முடியாத ஏகப்பட்ட சட்டங்களை நம்மள்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து யூஸ்வலாக வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. இது கடைசியில் எங்கே போய் முடியும்னா, இது ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டின் அடித்தளமாக அமைகிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டு.
அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஆல்சோ டூ மெனி லாஸ் ஹேவ் லெட் டு த ப்ராக்டிஸ் ஆஃப் கரப்ஷன் அண்ட் ரெண்ட் சீக்கிங். இதுக்கும் அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவார் அண்டு அந்த ஆஃபீஸர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து நடக்கிறதுக்கு இயங்குறதுக்கு தகுதி இல்லாததுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் அதில் வந்து மணி கொடுத்து அந்த ஆஃபீஸரையும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கரப்ஷன் அப்படிங்கிறது. நம்ம இந்த ஸ்ட்ரிக்ட் லாஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கரப்ஷன் கொடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் லேபரோட லைஃப்பில். அண்ட் ஆல்சோ ஃபியூவர் அண்ட் ஈஸியர் டு ஃபாலோ. அது ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ த ரிசல்ட்டிங் ஃபார்மலைசேஷன் வுட் ஹெல்ப் ஒர்க்கர்ஸ் டு கெட் பெட்டர் சேலரிஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபார்மல் எக்கானமியில் 90% ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இஷ்யூஸ் இன்வால்வ்னு பார்க்கலாம். த லேபர் லா சேஞ்சஸ் வில் அலோ மோர் ஃபேக்ட்ரிஸ் டு ஆப்ரேட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சட்டம்னு ஒன்று இருந்தாலே நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரப்ஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறோம். இப்போது சட்டமே வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு சேஃப்டி அண்ட் ஹெல்த் நார்ம்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவோம், இந்த வேலை பார்க்குறவங்கள தன்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள வச்சுப்பாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரெண்ட் லேபர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுடைய ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வேறு எந்த வேலையுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போது வீட்டுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போய் தான் ஆகணும். அவங்க கொடுக்குற கொஞ்சம் சம்பளத்தையும் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர். இதுதான் இந்த ஹிந்து ஆர்டிக்கிளில் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ ஆர்டிகல் 23ல் இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது டினைங் த ரைட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், த வயலேஷன் ஆஃப் வந்து அவங்களுடைய ரைட்ஸை நம்ம வயலேட் பண்ணுறது ஒரு வகையில் ஹியூமன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுறதுக்கு சமம். அண்ட் ஆல்சோ இட் மே கிரியேட் இன்செக்யூரிட்டி அமாங் த ஒர்க்கர்ஸ். ஒரு சேஃப்டி, ஒரு ஹெல்த் நார்ம்ஸ் எதுவும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாத இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக பயம் இருக்கும். த சேஞ்சஸ் மே லீட் டு டெஸ்பரேட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸோட ரைட்ஸை உரிமையை இது எப்படி இதுங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல் 23. த ரிமூவல் ஆஃப் ஆல் லேபர் லாஸ் வில் ஸ்ட்ரிப் த லேபர் ஆஃப் இட்ஸ் பேசிக் ரைட்ஸை இது பண்ணும். அண்ட் ஆல்சோ அவங்களோட வேஜஸ், கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுனா பாரு, இல்லாட்டி உன்னைய நான் ஃபயர் பண்ணிவிட்டு, அதாவது உன்னைய வேலையை விட்டு தூக்கிட்டு, இதுதான் வந்து அந்த தேர்ட் பாயிண்ட். வேலையை விட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்களே அகெயின் வேலைக்கு வர சொல்கிறது. கம்மியான சம்பளத்துக்கு வர்றதுனா வா, இல்லைனா முடியாது அப்படின்னு. இது எல்லாமே ஒரு வகையில் ஃபோர்ஸ்டு லேபர் தான். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் ஒன்று இருக்குது. அது வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டியூ டு த டீசிலரேஷன் இன் த எக்கானமி, வேஜ் க்ரோத் ஆல்ரெடி வந்து இப்போது ப்ரைவேட் கம்பெனிஸில் எல்லா கம்பெனிஸுமே, நாட் ஓன்லி இது அந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒர்க் இப்போது வந்து கேரண்டி கிடையாது இந்த எக்கானமி க்ரைசிஸ்னால். ஸோ இவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வகையில் இது பாதிப்பை ஏற்படுத்துறதுனால ஆல்ரெடி இந்த வேஜ் க்ரோத்துங்கிறதே குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போ இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வேஜ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேப்பு இன்னும் ரொம்ப பெருசாயிரும். இப்போ ஃபார்மல் இன்னும் இன்ஃபார்மல்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு சேலரி ஸ்லிப்பு அது இதுன்னு கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 10K மேக்ஸிமமே இப்போது அவ்வளோதான் கொடுக்குறாங்க, பிடெக் முடித்தவங்களுக்கே பார்த்துக்கோங்க ப்ரைவேட்டில். ஸோ இப்போ 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இன்ஃபார்மல் செக்டர்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நாலு கணக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். 500 ஆர் 400 ஆர் 100 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் 2 பாருங்களேன், வேஜ் கேப் பிட்வீன் சப் குரூப்ஸ் அண்ட் ஜெண்டர். இப்போது அது பிளேஸுக்கே வேரி ஆகும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூரல் எடுத்துப்போமே, கேஷுவல் ரூரல் ஒர்க்கர்ஸ் மேலுக்கு எப்படி இருக்குது அண்ட் ஃபீமேலுக்கு எப்படி இருக்குது. அதே இது அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுலேயும் மேலே வந்து கம்பேர் பண்ணுங்கள்,
எவ்வளோ ஒரு வைட் கேப், இங்கே 100 இங்கே 69 இருக்குது பர்சன்டேஜில். ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் கூட 11.7 இருந்திருக்கு 2011 to 15. இது வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி சோர்ஸ்லேருந்து எடுத்தது. அண்ட் 2016 to 18 பாருங்கள் 6.5% தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வேஜ் க்ரோத் வந்து கம்மியாகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல்னு சொல்கிறதுக்கே இந்த மெயின் ரீசன் இந்த ஒரு லேபர் லாஸ் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லா லேபர் லாஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டும் என்னவாயிரும், இன்ஃபார்மல் ஆயிரும். அதாவது நீ வேலை பார்க்குற அப்படிங்கிற ஒரு கேரண்டியே வந்து எந்த ஒரு இதுலேயும் இருக்காது. ஓகே, இப்போ வேர் டஸ் த எக்கானமி மூவ் ஃப்ரம் ஹியர், இப்படி பண்ணுறது மூலமா என்ன ஆகும் அப்படிங்கிறது, இட் இஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் இன் அ மார்க்கெட் வித் ஃபியூவர், சொன்ன மாதிரி நியூ இண்டஸ்ட்ரீஸ் நிறையா. இப்போது நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா வரும். ஸோ நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் ஆள் வேலை எடுப்பாங்களா, எம்ப்ளாய்மெண்ட் கூடுமா? ஒரு வகையில் இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கூடும். பிகாஸ் இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு லேபர் ரெகுலேஷன்ஸும் இல்லை, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னால் டக்குன்னு ஒரு ப்ரிமிசஸ் கொண்டு வர முடியும். அதுக்கான எல்லாமே வந்து நான் டக்குன்னு கிளியரன்ஸ், ஒன் டேலே நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அது எல்லாமே கிடச்சிச்சின்னா எம்ப்ளாய்மெண்ட் கூடும். பட் இந்த ஒர்க்கர் ப்ரொடெக்ஷன் லாஸை டிஸ்மேண்டில், அதாவது சஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மூலயமா ஃபெயில்டு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வந்து சேஃப்டி இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஆர்மி அந்த மாதிரி அதர் சோர்ஸஸ் தவிர்த்து அந்த இடத்துல எனக்கு சேஃப்டி இல்லை. இப்போது நீங்கள் ஐடி கம்பெனி போகிறீங்க, அங்கே எனக்கு சேஃப்டி கிடையாது. இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் போகிறீங்க, அங்கே எனக்கு கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது. அங்கே உள்ளே போனோன்னா இப்போ அந்த மூவி தான், அந்த மூவியவே இந்த இது ஃபுல்லாக நீங்கள் அந்த பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாத்தோடையும் ரிலேட் பண்ண முடியும். ஒரு சேஃப்டி இல்லாத என்வாயர்மெண்ட்டில் எப்படி ஒரு தொழிலாளர் வந்து வேலை பார்க்க முடியும், அதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கூடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுத்து வர்றவங்க தான் வருவாங்களே இவ்வளோ. ஸோ எல்லோரும் வர்றதுக்கு யோசிப்பாங்க. அப்போ எப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட் கூடும்? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து டக்குன்னு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா கூடாது. பிகாஸ் தேர் இஸ் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி, ஃபர்ம்ஸ் ஆர் மேக்கிங் ஜாப் கட்ஸ் அண்ட் ஓவரால் டிமாண்ட் ஹேஸ் ஃபாலன். நிறைய பேரோட வேலையை இவங்க பறிக்கிறது மூலயமா ஓவரால் டிமாண்டே இவங்க வந்து குறைக்கிறாங்க. இருக்கிறத வச்சு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடி ஆகுறாங்க. த ரிசல்ட்டிங் ஃபால் இன் வேஜஸ், நான் சொன்ன மாதிரி சம்பளமே குறை. இப்போ ஆல்ரெடி இந்த 10K 10,000 சம்பளத்துக்கே வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் போகிறாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டத்தோடு தான் போவாங்க. அதை விட கம்மியான சேலரிலாம் கேட்குறப்போ நான் படித்த படிப்புக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உருவாகும். ஸோ அதுதான் வந்து the resulting fall in wages will further depress the overall demand in the economy and hurting the recovery process. ஸோ இந்த பாயிண்ட்டை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து லேபரர்ஸோட ஹெல்த்துக்கு நம்ம எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிமெரிட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் நம்மள்ட்ட கம்மி. ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பட் சிவில் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் கூட எனக்கு வந்து ப்ராப்பராக இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் அந்தளவுக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை, ஆக்சுவலாக வந்து காலேஜ் டாப்பராக இருப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருப்பாங்க, கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு இதில் கொண்டு போய் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் இருக்காதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்கில்டு லேபர் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் நீட் டு பி கிளியர். இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக, அதாவது பேஸ்லேருந்தே நம்ம ப்ராப்பராக சரி பண்ணிட்டு வந்தோம். அந்த ஸ்டடீஸ், காலேஜ் ஸ்டடீஸ்லேருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பரான அந்த இதில் இருந்து நம்ம கொண்டு வந்தோம், நாலேஜ் கொடுக்குறதுலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து என்ன மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுது, மற்ற நாட்டோட கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2-3 மட்டும் பார்க்கலாம். பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் வந்து அவங்களுடைய இன்கம் இழந்தாங்களோ அவங்களுக்கு $89.45 million வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் who are involved in this COVID-19 மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து $11.77 million வந்து போனஸ் பேமெண்ட் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து இந்த பிஎம் கரீப் கல்யாண் யோஜனா அந்த டாபிக் வந்து பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ யூகே பார்த்தீங்கன்னா யூஸ்வல் வேஜஸில் வந்து நார்மல் வேஜஸில் அந்த 80% வந்து இவங்களே கொடுக்குறாங்க ஃபார் 4 months.
அண்ட் ஆல்சோ இஃப் அவங்களுடைய பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் யாரும் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணவங்களோ அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருந்தது, அதாவது COVID-19 அஃபெக்டட் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா சின்ஸ் மார்ச் அந்த 20 அந்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் ஸ்டாட்டுட்டரி சிக் பே ரீபேட் ஸ்கீம் மூலயமா பே பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸோடு வந்து பார்ட்னர் பண்ணிவிட்டு 3 to 5% ஆஃப் 3 அல்லது அதாவது 3 அல்லது 5% ஆஃப் ஜிடிபி அவங்களுடைய வேஜ் பேர்டன், அவங்க வந்து சம்பளம் கொடுக்குற அந்த சுமையை வந்து நம்ம குறைக்க முடியும். அண்ட் ஆல்சோ லேபரர்ஸோட ஹெல்த்தையும் வந்து நம்ம என்ஷூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் சூழலை உருவாக்குவதற்கு பதிலாக உலகெங்கிலும் பெரும்பாலான அரசாங்கங்கள் செய்ததைப் போல தொழில்துறையுடன் கூட்டு சேர வேண்டும். அரசாங்கங்கள் தொழில்துறையுடன் கூட்டு சேர வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 3% அல்லது 5% நிதியை ஊதிய சுமையை பகிர்ந்து கொள்வதற்காக ஒதுக்க வேண்டும். மேலும் தொழிலாளர் விதிமுறைகளுக்கு அப்பால் திறமையான தொழிலாளர், ஷார்ட்டேஜ் ஆஃப் அந்த ஸ்கில்டு லேபர் பார்த்தோம் இல்லையா, திறமையான தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் ஒப்பந்தங்களை பலவீனமாக அமல்படுத்துவது போன்ற பல தடைகளை நிறுவனங்கள் எதிர்கொள்கின்றன. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் டைப் பண்ணிக்கிறது மூலமா நம்மளால் வந்து இந்த லேபர் லாஸை இவ்வளோ கம்ப்ளீட்டாக எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு போகிறது மூலயமா நம்மளால் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கூட பண்ணலாம். இப்போது 8லேருந்து 12 மணி நேரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக வந்து ஓகே 16 ஹவர்ஸ்னு கூட இருக்கணும். அந்த 16 ஹவர்ஸை 8 மணி நேரமாக பிரித்து நம்ம ஐடிஸில் ஒர்க் பண்ணோம் இல்லையா, டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி கூட வந்து எம்ப்ளாயர்ஸை அதிகமாக ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி கூட அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அதே சமயம் அவங்களுடைய சேஃப்டியும் என்ஷூர் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி லேர்னிங்.